பதவி இழந்த முன்னாள் சுற்றுலா ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தனது உத்தியோகபூர்வ வாகனங்கள் 3ஐயும் அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த அரச வாகனங்கள் 3ஐயும் கடந்த 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கையளித்துள்ளார். அத்துடன் எதிர்வரும் 21ஆம் திகதி காகித ஆவணங்களை ஒப்படைக்கவுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் டயானா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. இதனால் அரசிடம் இருந்து பெற்ற வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் அவர் ஒப்படைக்க வேண்டும். எவ்வாறாயினும் டயானா கமகே அமைச்சருக்கான உத்தியோகபூர்வ இல்லத்தை பெறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான வினாத்தாளின் 2 கேள்விகளுக்கு இலவச புள்ளிகளை வழங்க பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தில் ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதனை தெரிவித்துள்ளார். விஞ்ஞான வினாத்தாளின் 9 மற்றும் 39 ஆகிய வினாக்களுக்கு இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாட வினாத்தாள் பாடத்திட்டத்திற்கு புறம்பாக தயாரிக்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு படல்கம பகுதியில் ஒரு தொகை பனடோல் மாத்திரைகளை உட்கொண்ட ஒருவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் படல்கம காசிவத்த பகுதியில் வசிக்கும் பெண் ஒருவர் வேலை வாய்ப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ளார். குறித்த பெண் தொடர்ச்சியாக டிக்டாக் சமூக வலைதளத்தில் வீடியோக்களை செய்து பதிவேற்றி வந்துள்ளார். டிக்டாக் சமூக வலைதளத்தில் இவ்வாறு வீடியோக்களை பதிவேற்ற வேண்டாம் என குறித்த பெண்ணின் கணவர் கூறி வந்துள்ளதாக தெரிய வருகிறது. எனினும் கணவரின் கருத்தை பொருட்படுத்தாமல் குறித்த பெண் வீடியோக்களை தொடர்ந்தும் பதிவேற்றியுள்ளார். இதையடுத்தே கணவர் பனடோல் மாத்திரைகளை அருந்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 16 வயதிற்குட்பட்ட 7 பாடசாலை மாணவிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட பாடசாலை மாணவிகள் 12, 14, 10 மற்றும் 15 வயதிற்குட்பட்டவர்கள் என போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் மன்னம்பிட்டிய, மாங்குளம், ரத்தினபுரி, வெள்ளம்பிட்டிய, வெலாவளி மற்றும் கண்டி ஆகிய பகுதிகளில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ஓட்டமாவடி மாஞ்சோலை வீட்டு திட்டத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறே மரணம் ஏற்பட காரணம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதரா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.